ரெசிபி ரசம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தேவையான அளவு வந்து மிளகு சீரகம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பூண்டு காஞ்ச மிளகு அதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு ஓரளவு கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஸோ உங்களோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் உங்களோட அது மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயம் உப்பு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி சால்ட்டு போட்டு ஒரு 2 செகண்ட் கொஞ்சம் கொதி வந்தாலே போதும். ரொம்ப கொதி வந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.